ஹலோ வீவர்ஸ், பாண்டிய ஸ்டோரோட எபிசோட் அப்பத்தா கதிரெல்லாம் பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா செந்திலுக்கு கால் பண்ணுறாங்க. சொல்லு மீனா, என்ன விஷயம்ன்றாங்க. இது மாதிரி அப்பத்தா வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்கா, கதிரை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க, நீ வீட்டுக்கு வையன்றாங்க. உடனே வந்து ஷாக் ஆகுறாங்க. பாண்டியா இருந்துட்டு, டேய் என்னடா ஆச்சு, ஒன்றும் இல்லைப்பான்றாங்க. டேய் என்னவோ சொன்னியே. இல்லை இது மாதிரி அம்மாவோடையும் அம்மா வந்திருக்காங்களா வீட்டுக்கு கதிரை பார்க்கறதுக்காகன்னு வாங்க. என்னது வந்திருக்காங்களான்னு வாங்க. ஏப்பா அவங்களுக்கு பாசம் இருக்க தானே சரி, வரட்டுப்பா அப்படின்ட்டு அவங்களுடைய மாமா சொல்றாங்க. மாமா வரட்டும் மாமா, எனக்கும் கவலை இல்லை. 30 வருஷம் கழிச்சு அவங்க மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளார வராங்க. ஆனா அந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா தேவையில்லாத பிரச்சனை பண்ணுவாங்கன்னு தான் யோசிக்கிறேன் தவிர மற்றபடி வந்து அவங்க வரக்கூடாது நல்லா நினைக்கலான்றாங்க. சரி நீ பெருசா அதெல்லாம் நினைச்சு கவலைப்படாத சரியான்றாங்க. சரி வந்து குடும்பத்தை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டா எனக்கும் சந்தோஷம் தான்றாங்க. அவங்க வரக்கூடாதுன்னு நான் எப்பவும் நினைக்க மாட்டேன்ட்டு பாண்டி சொல்றாங்க. அதுக்கப்புறமா அப்பதான் வந்து சந்தோஷமா இருப்பாங்க. அப்பதான் இருங்க, அப்பதான் அவங்க வந்துடுவாங்க, பார்த்துட்டு போயிடுங்கன்னு. இல்ல அவங்க வரத்துக்குள்ள நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. இங்க பாருப்பா கதிரு, என் ராஜியை மட்டும் கை விட்டுறாது, அவள் ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டு கையை பார்த்தீங்கன்னா கதிர்கிட்ட கொடுக்குறாங்க. உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு இனி நீ தான் வந்து அவளை நல்லா பார்த்துக்கணும், கண்டிப்பாக அப்போ தான் நான் நல்லா பார்த்துப்பேன்றாங்க. இவ அரசியல் கல்யாணத்தாச்சும் வந்து நான் சந்தோஷமா பார்க்கணும் அப்படின்ட்டு அப்போ தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் பார்க்கவுமான்றாங்க. சரி நான் போயிட்டு வரேன்னு போவாங்க. பாண்டியே எல்லாரும் வராங்க. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகுறாங்க. எங்கே அது வந்துன்றாங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, நல்லா இருக்கேன்ப்பா அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரி உள்ள நடுங்க, உள்ளே போய் பேசலான்னு ஒன்று கோமதிக்கும் சந்தோஷமாயிடுது, அப்பதாக்கும் சந்தோஷமாயிடுது. அப்புறம் எதிர்த்து வீட்டுக்காரங்க கார்ல வந்து இறங்குறாங்க. பார்த்ததுமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. சும்மாதான் கதிருக்கு இது மாதிரி ஆயிடுச்சுன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தாஞ்சாங்க. பார்த்தீங்களேன்னு நம்ம இல்லாத நேரம் அப்பத்தா இப்படிதான் பண்ணிட்டு இருக்க அப்படின்னுவாங்க. அதுக்கப்புறம் கோவப்பட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அம்மா நீ பண்றதே சரியில்லைம்மா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கான்ட்டு முத்துவேல கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு நம்மளுக்கு ஆகாதுன்னு தெரியும், ஆகாதுன்னு தெரிஞ்சு நீ எதுக்காக அந்த குடும்பத்துக்கிட்ட இப்படி ஒட்டு ஒருவாடிட்டு இருக்கான்றாங்க. 1000 முறை நான் சொல்லியிருக்கேன், ஆனால் என்னோட பேச்சை கொஞ்சமாச்சு நீ காது கொடுத்து கேட்டியா? எப்போ என்னடுனா அந்த குடும்பத்துக்கிட்ட இப்படியெல்லாம் ஒட்டு வரவாடிட்டு இருக்கா. இல்லடா முத்துவேலு, நான் சொல்றதை கேளு, இனி நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லி பயங்கரமா கத்திடுறாங்க. இங்க பாரு எத்தனை நாள் இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ட்டு சொல்லி சண்டை போடவும் சக்தியா இருந்துட்டு, அண்ணே நான் எவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கா, அப்பப்போ போது வருதுன்ட்டு, நீங்க தானே என்னோட பேச்சை கேட்கலன்றாங்க. பாத்தீங்களா இப்ப அது உண்மை ஆயிடுச்சுலன்றாங்க. நம்ம நினைக்கிற மாதிரி அப்பதான் எல்லாரும் முட்டாள்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போகுதுன்னா அப்படின்றாங்க. கேட்ட உடனே அந்த இடத்துல முத்துவேல் ரொம்பவே கோவப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா அப்பதான் வந்து எவ்வளவு பேசி பாக்குறாங்க. அந்த இடத்துல முத்துவேல் சமாதானமாகிற மாதிரி தெரியல. அப்புறம் இங்க பாரு, நீ அந்த வீட்டுக்கு வர வேண்டாம், அந்த ஒரு வீட்டோடைய ஒட்டு வருவ வேண்டானா இந்த வீட்டுக்குள்ள வா, இன்னும் அந்த பக்கம் போக மாட்டேன்னு வா, இல்லைன்னு வச்சுக்கோங்க நீ எங்கேயோ ஒண்ணு போயிடா அப்படின்னு சொல்றாங்க. கேட்ட உடனே ஷாக் ஆகுறாங்க. போதும் நிப்பாட்டுங்க, நானும் என்ன பொறுத்துட்டு போறேன், நீங்க என்னன்னா பெத்த அம்மாவை இந்த அளவுக்கு பேசிட்டு இருக்கீங்கன்னு வாங்க. ஆமா என் அம்மா கிட்ட நாங்க எப்படி நாளும் பேச உனக்கு என்ன வந்துச்சுன்றாங்க. அம்மா நீங்க கவலைப்படாதீங்க, அவங்க ஒதுக்குன என்ன, நான் உங்களுக்காக இருக்க, நீங்க என் கூட இருங்கன்னு பாண்டிய சொல்றாங்க. கேட்ட உடனே அப்பதான் சந்தோஷப்படுறாங்க. இனி அப்பதாவுடைய முடிவு என்னன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.